Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra, which is 2.9 11th sum. To 2x square plus 5x minus 11 by x square plus 2x minus 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிகிரி சேமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உள்ளதை நீங்கள் முன்னாடி படிச்சிருப்பீங்க. யூ காட் டு டிவைட் த பாலினாமியல். ஸோ ஐ கோயிங் டு டிவைட் இட். ஸோ நான் வெளியே உள்ள டேர்மை உள்ள மேலே உள்ள டேர்மை உள்ளே எழுதிக்கிறேன், தென் கீழே உள்ள டேர்மை வெளியே எழுதிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x minus 3. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர், அப்போ என்ன வரும் 2h square h square. ஸோ இந்த டிவிஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஐ ஹோப் ஸோ. நீங்கள் டிவிஷன் படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்டில். ஸோ h square கேன்சல் பண்ணி மிச்சம் 2 தான் இருக்குது. ஸோ அந்த 2 இங்கே போட்டுக்கோங்க. ஸோ 2ஆல் மொத்த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ 2h square ப்ளஸ் 2 2s are 4x minus 6ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ திஸ் இஸ் மைனஸ், திஸ் இஸ் மைனஸ், திஸ் இஸ் ப்ளஸ், திஸ் இஸ் கேன்சல், திஸ் இஸ் எக்ஸு, திஸ் இஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் 5ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது ஓகே, ஏன்னா இது வந்து உங்களுக்கு பவர் 1ல் இருக்குது, இது பவர் 2ல். இனி டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் எப்படி போட போகிறேன்னா, சொல்யூஷன் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு ஆக்சுவலாக இதுதான் சொல்யூஷன். இதே சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ எப்படி எழுதலாம்னா, அந்த 2h square ப்ளஸ் 5h minus 11 பை h square ப்ளஸ் 2h minus 3 என்ற ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 ப்ளஸ் இந்த கோஷன்ட் ப்ளஸ் இது மேலே எழுதிக்கங்க நியூமரேட்டரில் h minus 5 பை கீழே என்ன இருக்குது h square. அது ஆக்சுவலாக இதோட மீனிங் என்னன்னு பாருங்கள். இதை நீங்கள் மறுபடியும் எல்சிஎம் பண்ணுங்கள். 2 into h square ப்ளஸ் 2h minus 3 அப்படி எடுத்துட்டிங்கன்னா கீழே ஓலா வந்துடும். மேலே சால்வ் பண்ணும்போது இதே ஈக்குவேஷன் தான் கிடைக்கும் உங்களுக்கு. மேலே என்ன இருக்குது பார்த்தீங்களா, 2h square ப்ளஸ் 5h minus 11 அதுதான் இருக்குது, அதுதான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வேறு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் 2 ப்ளஸ் எதனால் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிவிஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும் 2 ப்ளஸ். ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், கான்சிடர். இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போகிறோம். அதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷனுடைய கண்டிஷனே இதுதான். பார்ஷியல் ஃப்ராக்ஷனுடைய கண்டிஷனே என்னது இதுதான். அதாவது மேலே உள்ள நியூமரேட்டர் டிகிரி வந்து டினாமினேட்டர் டிகிரியோட என்னவாக இருக்கணும், குறைவாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பிரித்து பாருங்கள். h minus 5 h square. ஸோ அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்கள். -3 this is 2. ஸோ யூ கேன் ரிட்டன் as you can write numbers 3 and 1 பிகாஸ் உங்களுக்கு +2 வரணும், -3 வரணும். ஸோ இங்கே போட்டிங்கன்னா 3 - 1 +2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3. ஸோ வந்து உங்களுக்கு h + 3 into h - 1 சொல்லிட்டு வருது. ஸோ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி பிடிச்சிக்கலாம்னா a பை, ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு நார்மலாக இருக்குது. அப்போ a பை h + 3 ப்ளஸ் உள்ள ஸ்கொயரும் இல்லை ஹோல் ஸ்கொயரும் இல்லை. ஸோ நார்மலாக இருக்குது. ஸோ நார்மலாக இப்படி எழுதிங்க. இதுதான். ஸோ இதுதான் பாருங்கள். h minus 5 by x plus 3 into h minus 1 will be, take cross multiply right now, a into h minus 1 plus b into h plus 3. ஸோ இதில் சின்ன சேஞ்ச். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சின்ன நம்பரில் அதை போடுங்க. ஸோ அதை எவ்வளோ போட்டுருங்க. ஒரு சில சம்ஸில் என்னென்னா சேஞ்ச் ஆகும் இது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரே சம் பார்த்துருப்பீங்க, அதில் மட்டும் என்ன வந்திருக்கும்னா மேபி அரௌண்ட் 5th sum ஐ திங்க், தட் இஸ் 7th sum. இவர் 7th sumல மட்டும் என்ன பண்ணிருப்பீங்கன்னா -2 ஃபஸ்ட் போட்டு -3 போட்டிருப்பீங்க. ஸோ சில சம்ஸில் இங்கே வந்து சேஞ்ச் ஆகும். புக் ஆன்சர் வரதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிடுவோம். நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம், தட் இஸ் யூர் விஷ். ஸோ எப்படி போட்டாலும் ஒரே ஃப்ராக்ஷன் தான், அது எந்த சேஞ்சஸ் இல்லை மேக்ஸில். பட் நம்ம புக் ஆன்சர் நம்ம வரணும்னு காரணத்துக்காக நம்ம அந்த ஒரு செர்டைனாக இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ இது வந்து h minus 1 h plus 3. ஸோ இது எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வரதான் போகுது. ஆன்சர் அதே தான் வரும், ஏ என்னதோ பி என்னதோ அதுதான் வரும். பட் இடம் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அதை நம்ம தேவையே வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ புக் ஆன்சர் வரதுக்காண்டி இப்படி பண்ணுறோம் நம்ம இப்போ. ஸோ பாருங்கள், இது என்ன ஆகும்னா, நான் சொன்ன போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. a into h plus 3 plus b into h minus 1 by x minus 1 into h plus 3. ஸோ கீழே இது சேமாக தானே இருக்குது, h minus 1 into h plus 3. ஸோ எதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா h minus 1 into h plus 3 தான் இதுவும் என்ன தான் h minus 1 into h plus 3, இதுவும் என்ன தான் h minus 1 into h plus 3. ஸோ பாருங்கள், h minus 5 is equal to என்ன வரும் கேட்டிங்கன்னா a into h plus 3 plus b into h minus 1 சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இதான் 2 வேல்யூஸ் போடலாம். ஸோ இதை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சா 2 வேல்யூஸ் போடுது. என்னென்னா ஒன்று -3, ஒன்று வந்து +1. ஸோ -3 - 5 is equal to a வந்து -3 + 3. ஸோ 0 ஆயிரும், a 0 ஆயிரும். பட் b வந்து உங்களுக்கு -3 - 1, that is b into -4. ஸோ திஸ் இஸ் -8 is equal to -4b. ஸோ புரியுது இது உங்களுக்கு நான் எழுதியது. p is equal to 2. அதாவது நான் இப்போ என்ன பண்ணேன்னா h is equal to -3 போட்டேன். b வந்து உங்களுக்கு a என்ன ஆச்சுன்னா -3 + 3 0. ஸோ அதை மொத்தமாக 0 ஆக்கிட்டேன். இதில் -3 - 1 that is equal to உங்களுக்கு -4. ஸோ b into -4. ஸோ இது வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணால் -8 it is equal to -4 into b.
ஸோ நான் ஐ ஹவ் ரிட்டன் திஸ் இது கொண்டு போயிட்டு நான் மாற்றி எழுதியிருக்கேன் b is equal to -8/-4. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய b is equal to 2ன்னு சொல்லிட்டு வரும். யூ சி புட் h is equal to 1 போடுங்க. 1 போட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா 1 - 5 is equal to a into 1 + 3 b 0 ஆயிடும் உங்களுக்கு. 1 - 1. ஸோ இது வந்து -4. ஸோ இது வந்து 4a இது ப்ளஸ் 0. ஸோ 4a is equal to -4. a is equal to -4/4. that is nothing but a is equal to -1. a கிடச்சிட்டு நான் ஒரு ரெக்கார்டு பார்ட்டில் பிளாக்ஸ்னு எழுதிக்கேங்க. பட் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் வந்து டிசிடி எதை நம்ம டிவைட் பண்ண எழுத பார்த்தீங்க இதில் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் மட்டும் இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் அதை மட்டும் எழுதி வச்சாங்க தப்பு போட்டுருவாங்க சொன்னேன். இந்த 2+ அப்போ என்ன பண்ணணும் சொல்ல வரது மூலம் மட்டும் என்ன பண்ணிங்கன்னா இந்த 2+ நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். ஸோ அப்போ வந்து பார்ட்டில் பிளஸ் எழுதும்போது 2+ சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ h² - 5/h² + 2h - 3. ஆக்சுவலாக இது வந்து அந்த ஈக்குவேஷன் கிடையாது. இது என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த ஈக்குவேஷன். அதனால தான் அந்த 2 நம்ம கண்டிப்பாக போடணும்னு சொன்னேன். ஸோ அந்த 2 எப்படி வந்துன்னா அந்த டிவைட் பண்ண மூலமாக வந்து 2/h + 3 - 1/h - 1. ஸோ அது ஏன்னா b வந்து உங்களுக்கு -1 வந்துச்சு. ஸோ ஒன்றும் இல்லை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து b/h + 3 b தான் கிடச்சி h + 3 பியில் தான் h + 3. ஸோ b தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி மாற்றிதுன்னா எழுதிக்கங்க. ஸோ -1 a -1/h - 1 + 2 -1/h + 1. ஸோ ப்ளஸ் 2/h + 3 இப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ மாற்றி எழுதிக்கிட்டேன். ஏன்னா இந்த மைனஸ் இது சேர்ந்து உங்களுக்கு மட்டுமே பார்த்த மாதிரி குழம்பிடணும்னால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு ஐ வில் சேஞ்ச் இட்ஸ் கண்டிஷன் கொஞ்சம் மாற்றி எழுதிட்டேன். ஸோ உங்களுக்கு புரியணுங்காக. ஸோ நாட் எனி சேஞ்ச் அப்படின்னா ஈக்குவேஷன் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது, இதே தான். ஸோ இப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த சம முடிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.